நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரெஜியா பேசுகிறேன். 1001 இரவுகள் எபிசோட் நம்பர் 5. நேயர்களே வாருங்கள், ஷஹஜாத் என்ன கதை சொல்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேரரசே, முன்னொரு காலத்தில் இந்த பூமண்டலத்தில் வணிகன் ஒருவன் இருந்தான். ஒரு நாள் தன்னுடைய வியாபார விஷயமா வெளியூருக்கு போயிருந்தான். அன்னைக்கு கடுமையான வெயில், வெப்பம் அதிகமாகவே இருந்துச்சு. அதனால் அந்த வணிகன் ஒரு மர நிழலில் உட்கார்ந்து இலைப்பாரினான். இலைப்பாரிக்கிட்டே தன் பையில் இருந்த பேரிச்ச பழங்களை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். சாப்பிட்டுட்டு பக்கத்திலேயே பேரிச்ச விதைகளை துப்பிட்டான். திடீர்னு பேரண்டமே அதிர்ற மாதிரி ஒரு பேரொளி ஒன்று எழுந்துச்சு. புகை மண்டலம் அந்த இடத்த சுத்தி சூழ்ந்துக்குச்சு. அந்த புகையுக்குள்ளே இருந்து ஒரு கரிய பூதம் ஒன்று உருவிய வாளோட வானத்துக்கும் பூமிக்குமா வந்து நின்றுச்சு. அடே மனித பதரே, நீ அக்கிரமம் செஞ்சிட்ட, என் மகனை இப்படி கொன்னுட்டியே, உன்னை கொல்லாம விட போறதில்ல அப்படின்னு சொல்லி இடி இடிச்ச மாதிரி கத்துச்சு. பயந்து நடுங்கிய வணிகன், பூதமே, நான் எப்போ உன் மகனை கொன்றேன்? இல்லவே இல்லை அப்படின்னு கதறி அழ ஆரம்பிச்சிட்டான். நீ பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு இங்க துப்பிய அந்த விதை தான் என்னுடைய மகனுடைய மார்பை தாக்கிடுச்சு. அதனால என் மகன் இறந்து போயிட்டான். அஜாக்கிரதையா துப்பி என் மகனை இப்படி கொன்னுட்டியே, அப்படி பண்ண உன்னை வெட்டி சாய்க்க போறேன் அப்படின்னு சொல்லி கோபத்தால கர்ஜித்துச்சு அந்த பூதம். பூதமே, என் மேல கருணை காட்டு, நான் வேணும்னே உன் மகனை கொல்லல, எதார்ச்சையா தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதனால என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கதறி அழுது பூதத்தோட காலில் விழுந்தான். பூதம் மன்னிக்கவே மறுத்துடுச்சு. பூதமே, உன் கையால நான் மடிய வேணும்ன்றது ஆண்டவனுடைய விருப்பம் நினைக்கிறேன். அதனால எனக்கு ஒரு உபகாரம் மட்டும் செய், ஒரே ஒரு வரம் கொடு, எனக்கு ஒரு வருட அவகாசம் கொடு. நான் ஊருக்கு போய் மனைவி மக்களுக்கு தக்க ஏற்பாடுகளை செஞ்சுட்டு அடுத்த வருஷம் இதே நாளில் நான் இதே இடத்துக்கு வந்து உனக்கு பலியாயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் மீது சத்தியம் பண்ணி சொன்னான். பூதமும் கொஞ்சமா மனம் இறங்கி, சரி அப்படியே ஆகட்டும், அடுத்த வருஷம் நீயே வந்து விட வேணும், வாக்கு தவறி ஏமாத்தின நீ எங்க இருந்தாலும் நான் அங்கு தோன்றி உன்னை மட்டும் கொல்லாம உன் வம்சத்தையே கொன்னுடுவேன் அப்படின்னு உத்தரவிட்டுட்டு மறைஞ்சு போயிடுச்சு அந்த பூதம். வணிகன் உடனே ஊர் திரும்பி போனான். மனைவி மக்களுக்கு சொத்தை பகிர்ந்து கொடுத்தான். உற்றார் உறவினர்களுக்கு எல்லாமே நடந்த விவரங்களை சொன்னான். நாள் முழுசும் ஆண்டவனுடைய ஈடுபாடுலேயே இருந்தான். இப்படியே நாள்கள் கழிஞ்சிக்கிட்டே இருந்தது. ஒரு வருடம் பூர்த்தியானதுக்கு அப்புறமா குறிப்பிட்ட நாள் வந்துச்சு. எல்லார்கிட்டையும் விடை பெற்று கொண்டு தான் போன வருஷம் தங்கியிருந்த அதே மரத்தடியை வந்து சேர்ந்தான். பூதத்தோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அப்போ வயோதிகன் ஒருவன் மான்குட்டி ஒன்றை பிடிச்சுக்கிட்டு அந்த வழியில வந்தான். வந்தவன் மரத்தடியில விசனமே உருவமாக உட்கார்ந்திருந்த வணிகனை பார்த்து, நீ யாரு, ஏன் இப்படி கவலையா தெரியுற அப்படின்னு கேட்டான். வணிகனும் நடந்த விவரங்களை எல்லாத்தையும் சொல்லி தான் இன்னைக்கு சொன்ன சொல்படி பூதத்திற்கு பலியாக இங்க வந்திருப்பதாகவும் சொன்னான். சொன்ன சொல்ல காப்பாத்துற உன்னை அந்த பூதம் என்னதான் செய்ய போகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த முதியவனும் வணிகன் பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டான். கொஞ்ச நேரத்துல 2 நாய்களோட ஒருவனும் ஒரு கோவேறு கழுதையோட ஒருவனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். அவங்களும் வணிகனுடைய வரலாற்றை கேட்டு ஆச்சரியப்பட்டு என்னதான் நடக்க போகுதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சு உட்காந்துக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவேறு கழுதையோட ஒருவன் வந்தான். அவனும் இவர்கள் கூடவே கலந்து கொண்டு உட்கார்ந்துக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு புழுதி படலம் தோன்றி அவங்கள நெருங்கி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இடியோசை மாதிரி சத்தத்தோட பூதம் வாளோட புழுதி படலத்திலிருந்து தோன்றி அவங்களுக்கும் பக்கத்துல வந்து நின்றுச்சு. வணிகன் எழுந்திருச்சு அழுது கொண்டே பூதத்தை வணங்கினான். எல்லாம் ஆண்டவனுடைய சித்தம், இதுதான் அப்படின்னா நீ என்னை கொன்று பழி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு பணிவோட சொல்லி முழங்காலிட்டு நின்றான். இந்த பரிதாபத்தை பார்த்த அங்க வந்திருந்த மனுஷங்க எல்லாம் பூதத்தை பார்த்து, சர்வ வல்லமை கொண்ட பூதமே, நீ என் கதையை கேட்டா இப்படி பழி வாங்க நினைக்க மாட்டாய் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்ன உன் கதை அப்படின்னு பூதம் உரிமை கேட்டுச்சு. பூதமே, உண்மையிலேயே நீ என் கதையை கேட்டு ரசிச்சா வணிகனுடைய குற்றத்துல 1/3 பாகத்தை மன்னிச்சு விடுவாயா அப்படின்னு ஒரு மானுடன் இருந்த முதியவர் கேட்டார். கதை கேட்கும் ஆவல்ல பூதமும் சம்மதிச்சு கதையை சொல்லு அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ அந்த முதியவர் கதையை சொல்ல ஆரம்பிச்சார். இப்பூமண்டலத்தில் உள்ள பூதங்களுக்கெல்லாம் அரசனான பூதராஜனே, என்னுடைய சோக கதையை கேள்.
முன்னொரு காலத்தில் இந்த மான்குட்டி தான் என்னுடைய மனைவியாக இருந்துச்சு. அவளோட நான் 30 வருஷ காலம் இல்லறம் நடத்தி வந்தேன். இருந்தாலும் எங்களுக்கு குழந்தைகளே கிடையாது. அதனால் நான் ஒரு அடிமை பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். அவள் மூலம் எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. அவனுக்கு 16 வயசு ஆனதுக்கு அப்புறமா தொழில் காரணமாக நான் வெளியூர் செல்ல வேண்டி இருந்துச்சு. அப்படி நான் வெளியூர் போயிருந்தப்போ என்னுடைய முதல் மனைவி தனக்கு தெரிஞ்ச பில்லி சூனிய மந்திர வித்தையால் என்னுடைய இரண்டாவது மனைவியை ஒரு பசுவாகவும் என்னுடைய மகனை கன்றுக்குட்டியாகவும் மாற்றி இருவரையும் ஓர் இடையனிடம் ஒப்படைத்து விட்டார். நான் திரும்பி வந்ததும் என்னுடைய இரண்டாவது மனைவியையும் மகனையும் காணாமல் தவித்து வந்தேன். அதை பற்றி என் மனைவியிடம் கேட்டபோது அவள், உங்களுடைய இரண்டாவது மனைவி இறந்து போய்விட்டார், மகன் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ வீட்டை விட்டு ஓடி போய்விட்டான் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நான் மிகவும் வருத்தப்பட்டேன். 1 வருஷ காலம் துக்கம் அனுஷ்டித்து இருந்தேன். இப்படியே பலி கொடுக்கும் பண்டிகை நாளும் வந்துச்சு. அன்னைக்கு இறைவனுக்கு பலி கொடுக்க ஒரு நல்ல பசுவை எடுத்துட்டு வருமாறு என்னுடைய ஆட்களுக்கு ஆணையிட்டேன். அவங்களும் என் மாட்டு மந்தையிலிருந்து ஒரு கொழுத்த அழகான பசுவை பலிக்காக ஓட்டி வந்து என் எதிரே நிறுத்தினாங்க. என்னை பார்த்ததும் அந்த பசு கண்ணீர் விட்டு அழுது என்னை சுற்றி வந்து என் காலடியிலே விழுந்துச்சு. பலியிட கத்தியோட நின்று இருந்தனா அந்த பசுவை வெட்டாமல் ஆட்களை விட்டு வெட்ட சொல்லிட்டு போயிட்டேன். நான் அப்படி சொன்னதை கேட்டு என்னுடைய ஆட்கள் வந்து அந்த பசுவை இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அதை வெட்டி தோலையும் உரிச்சாங்க. அது உள்ளே இறைச்சியோ எலும்போ எதுவுமே இல்லாததை பற்றி என்கிட்ட வந்து பயந்து போய் சொன்னாங்க. நானும் மந்தையிலிருந்து ஒரு கன்றுக்குட்டியை பிடிச்சு வந்து வெட்டுமாறு சொன்னேன். கொளுத்த கன்று ஒன்று வரப்பட்டுச்சு. அந்த கன்று என்னை பார்த்ததும் துள்ளி குதிச்சு ஓடி வந்து என்னுடைய காலடியில விழுந்து கதறி அழுதுச்சு. எனக்கே ரொம்ப பரிதாபமா போயிடுச்சு. இந்த கன்றை விட்டுடலாம், வேற ஒரு பசுவை கொண்டு வந்து வெட்ட சொன்னேன். இந்த மாதிரி கதையை மன்னர் ஷாரியருக்கும் தங்கை துனியாஜாத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருந்த போதே பொழுது விடிஞ்சிருந்துச்சு. பேராண்மை வாய்ந்த ஷாரியர் மன்னரே, நான் இதோட என் கதையை நிறுத்திக்கிறேன், ஏன்னா பொழுது விடிகிற நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். அப்போ பக்கத்தில் இருந்த தங்கை துன்யாஜாத், அக்கா மீறி கதையையும் சொல்லாமல் விட்டா எப்படி அப்படின்னு கேட்டா. அன்பு மிக்க தங்கையே, மாமன்னர் உத்தரவுப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல வெட்டப்பட போறேன்னா, மன்னர் சம்மதிச்சா மரண தண்டனையை இன்னும் ஒரு நாள் நிறுத்தி வச்சா நாளைக்கு இரவு மீதி கதை முழுவதையுமா நான் சொல்லி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னான். கதை கேட்குற ஆவலால உந்தப்பட்ட மன்னர் ஷாரியர் மீதி கதையை நாளைக்கு இரவு கேட்போம் அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறமா இதை தொடர்ந்து ஷஹஜாத் ஒவ்வொரு இரவாக 1001 இரவுகள் கதையை சொல்லிக்கிட்டே வந்தா. ஒவ்வொரு கதையும் முடியும் போது பொழுது விடிஞ்சிடும். மீதி கதையை கேட்க மன்னர் ஷாரியர் அவளை சிறை சேதம் செய்யாம வச்சிருந்தாரு. ஷஹஜாத்தும் மாமன்னர் ஷாரியரோட கட்டளைக்கு இணங்க கதையை மறுநாள் இரவு விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து கொண்டே போனான். நேயர்களே, அப்படி என்ன அந்த மான்குட்டி செஞ்சது? ஷஹஜாத் தொடர்ந்து கொண்டே என்னென்னலாம் கதை சொல்றா அப்படின்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி நேயர்களே, வணக்கம்.